நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆணோ ஒரு பொண்ணோ இருப்பாங்க அப்படி இப்படின்லாம். ஆனா எனக்கு பின்னாடி நிறைய அவமானங்கள் தான் இருந்தது. சம்பவம் பண்றவனை கேள்விப்பட்டிருப்ப, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனை கேள்விப்பட்டிருக்கியா? அதான் தளபதி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோட நேம் தனலக்ஷ்மி. நான் நம்ம காலேஜில் எம்பிஏ டிபார்ட்மெண்ட்டில் தான் படித்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்படி இந்த ஷார்ட் ஃபிலிம் இதுக்குள்ளே வந்தேன் அப்படின்னா, ஸ்டார்டிங் நவீன் வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. லைக் கனவு மெய்ப்பட பார்ட் 1 அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் அவங்க எடுத்துகிட்டு இருக்கப்போ என்னோடய கிளாஸ்மேட் தௌஃபிக் குமார் என் ஃப்ரெண்டு இருக்கான். ஸோ அவங்க வந்துட்டு அதில் டப்பிங் பண்ணுற மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அவங்களோட டப்பிங்காக நவீன் வந்துட்டு வந்தாங்க. நாங்கள் அப்போ வந்துட்டு ஆட்ஸ்அப் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்போம், நிறைய காம்படிஷன்ஸ் போவோம். ஸோ அப்போ நாங்கள் அங்கே ப்ராக்டிஸ் செஷனில் இருக்கிறப்போ நவீன் வந்தாங்க டப்பிங்காக. ஸோ நவீன் வரப்போ என் ஃப்ரெண்டு டப்பிங் பண்ணாங்க. ஸோ அப்படி பண்ணிகிட்ருக்கப்போ இந்த டைலாக் இப்படி வந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ நான் சில டைலாக்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. ஸோ இப்படி பண்ணலாம், இந்த இடத்துல இந்த டைலாக் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ அப்போ தான் நவீன் வந்துட்டு, அக்கா நீங்கள் இந்த மாதிரி நல்லா பண்ணுறீங்க, எனக்கு நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு அவங்க சான்ஸ் கொடுத்தாங்க நவீன் வந்துட்டு. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். ஸோ அப்போ வந்துட்டு என்னை நம்பினான் அந்த பையன், நம்பிட்டு இவ்வளோ நீங்கள் நல்லா பண்ணுறீங்கக்கா நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து தான் என்னோடய டைலாக் ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு ஜேர்னி வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த இதுக்கு நான் டைலாக் ரைட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். ஸோ அதுக்குமே நான் தான் டைலாக் ரைட் பண்ணேன் ஃபுல்லாக. ஸோ அதுக்கப்புறம் போக போக லைக் அதில் வாய்ஸ் கொடுக்கறதுக்கும் டப்பிங் ஆர்டிஸ்ட் தேவைப்பட்டுச்சு. ஸோ ஃபீமேலுக்கு வாய்ஸ்க்கு என்னோடய வாய்ஸ் அவன் கேட்டான். ஸோ அதுக்கும் நான் டப்பிங் பண்ணேன் நெக்ஸ்ட்டு. தென் அதுக்கப்புறம் போக போக நீங்கள் ஆன் ஸ்க்ரீனும் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். ஸோ அதுக்கப்புறம் ஆன் ஸ்க்ரீனும் நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமில் ஆன் ஸ்க்ரீனும் நான் வந்துட்டு பண்ணேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த கனவு மெய்ப்பட பார்ட் 1 எங்களோட ஜேர்னி வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு. இப்போது அது கனவு மெய்ப்பட பார்ட் 2 வரை வந்து நிற்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் நவீனுக்கு வந்துட்டு கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லபடியாக பண்ணுங்கள். ஸோ நல்லபடியாக எடுத்து முடிங்க. கனவு மெய்ப்பட பார்ட் 2 வந்துட்டு ஈகர்லி வெயிட்டிங். ஓகே. அந்த தைரியத்தோட பேர் ஒரு அருமையான படைப்பு. அவர்கள் வேலைக்கு போயிட்டு படிக்கிற பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம்.
தம்பி ஷார்ட் ஃபிலிம் வேறு லெவலியா இப்போ திறமை நீ அங்கே இறக்கிட்ட. செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. அதில் ஆக்ட் பண்ணவங்களும் எல்லாருமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் உன்னோட டேரக்ஷன்லேருந்து உன்னோட அந்த ஸ்க்ரீன் ப்ளே எடிட்டிங் எல்லாமே தரமாக பண்ணியிருக்கேன். இதோட நிறுத்திடாத. இதுக்கப்புறம் இதை விட நீ மென்மேலும் கண்டிப்பாக சூப்பராக பண்ணு, சரியா? தொடர்ந்து பண்ணு. ஏன்னா எங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல காலேஜ் படிக்கும்போது. ஏன்னா நம்ம காலேஜில் வந்து பார்த்தோன்னா அப்போல்லாம் வந்து மொபைலை அலோவ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. எப்போ நம்ம மொபைல் கொண்டு வந்தால் பிடுங்கி வச்சுக்கிறது, ஸ்டாஃப் ரூமில் வாங்கி வச்சுக்கிறது, அந்த மாதிரி நிறையா பிரச்சனை நடந்துச்சு. நல்லா நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு இந்த ஆசைலாம் இருந்துச்சு தான், யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் பண்ணணும்னு. ஆனால் சப்போர்ட் அதிகமாக இல்லை. ஆனால் உனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்தளவுக்கு ஸ்டாஃப்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணிக்க. இன்னும் நீ கண்டிப்பாக நீ மென்மேலும் வளரணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தம்பி. இந்த ஸ்டார்டிங்கில் உங்களோட நேம் வருதுல்ல, அதே மாதிரி ஃபயர் எஃபெக்ட்லாம் 3D எஃபெக்ட் செம்மையாக இருந்துச்சு பார்த்தேன். அதை பார்த்தோன்னே எனக்குலாம் சத்தியமாக சொல்கிறேன், இதில் எடிட் பண்ணானே தெரியலையே தம்பி, இவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காப்லையே அப்படின்னு. அந்தளவுக்கு தரமாக பண்ணியிருக்கீங்க. ஓகே தம்பி, சூப்பராக இருக்குது. இது மாதிரி தொடர்ந்து நிறையா பண்ணுங்கள். கண்டிப்பாக மக்களோட ஆதரவும் கிடைக்கும். என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். எனிவேஸ் ரொம்ப ரொம்ப சூப்பர் தம்பி, விட்டுறாதீங்க. இதுக்கப்புறம் தான் நீங்கள் சினிமா லெவலுக்கு போகிற அளவுக்கு இது சும்மா ஆரம்பம் தான். நீ வந்து இப்போ ஃபஸ்ட்டு படி தான் நீ கால் எடுத்து வச்சுருக்க. அதுக்கடுத்து நீ தான் வந்து கடைசி படிக்க நீ போகணும், சரியா? அதனால் நீ தைரியமாக எதாக இருந்தாலும் பண்ணு, கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். உங்க விஜய் உயிர் என்ன வரனா